பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னோ அல்லது மாற்று இடத்துல ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னோ எங்களுக்கு புதுசாக எந்த பரிந்துரையும் மாநில அரசுலேருந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு மாதம் நடக்கும்போது ஏற்கனவே சிஎம் வந்து இப்படி ஒரு சைகை காட்டினாரு. அது இப்போ யூடியூப்ல நிறைய விவாதங்கள்லாம் இந்த இந்த சைகை காட்டுவாங்களா இல்லை இந்த சைகை காட்டுவாங்களா, அந்த மாதிரி நிறைய இப்படி காட்டுவாங்களா. வன்னியரசு தான் என் எலும்பு எல்லாருக்கும் தானே எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையாக சொன்னார். அப்போது இந்த அமைச்சர்கள் எந்த அமைச்சர் பதில் சொல்லுவாங்க? இப்போ டிவிக்கே வந்து ஃபுல்லாகவே லைவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லைவ் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த லைவ் கொடுக்கும்போது அங்கே என்ன நடந்தாலும் யார் கோமாளித்தனம் பண்ணாலும் மானிய கோரிக்கையில் வந்து எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கைகள் தான் வைக்க முடியுமே தவிர குற்றச்சாட்டுகள் அதிகமாக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து போதையில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு வருமானம் முக்கியம், ஆட்சி நடத்துறதுக்கு வருமானம் முக்கியம். அப்போ போதையை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். தாவேகா ஆட்சியோட முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி சார், எந்த விதத்தில் இது முக்கியத்துவம் பெறும்? அதாவது டிவிகே அப்படிங்கிற ஆட்சிக்கு வரும்போதே தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி முக்கியமான 3 தலைப்பில் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்து அதை வச்சு தான் வந்து இந்த ஆட்சியை வந்து நடக்கும், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஒரு தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு மக்கள் கேட்கும்போது பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாகும். ஏன்னா ஒரு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட்டும் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் இருக்குல்ல, அந்த ரெண்டுலேயுமே அதிகமான அறிவிப்புகள் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய உங்களை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து நிறைய வரும். அதே மாதிரி ஆட்சி முடிவுடைய நேரத்துலையும் நிறைய அறிவிப்புகள் கொடுப்பாங்க, நிறைய திட்டங்கள் சலுகைகள். ஏன்னா தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் தள்ளுபடி அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் வரும். அப்போ இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, அப்புறம் 2 வீலர் எல்லாருக்குமே பைக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து 4000 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த மாதாந்திர உதவித்தொகை, அப்புறம் 6 சிலிண்டரு, பெண்களுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கு வந்து 2500 மாத்துறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது காலி பணியிடங்களை நிரப்பும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ என்ன அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே முதல் பட்ஜெட்லேயே நிறைவேற்ற முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இதில் எதை ஹைலைட்டாக என்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அது பட்ஜெட் அறிவிக்கும் போது தெரியும். வேளாண்மை பட்ஜெட்டும் மறுநாளே உடனே அறிவிக்கிறாங்க. வேளாண்மை பட்ஜெட்டை தனியாக அறிவிக்கிறதாவும் தனியாக அது திமுக ஆட்சியிலே உள்ளதுதான். அதே போல இப்பவும் செய்கிறாங்க. அதுலேயும் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது பரந்தூர் விமான நிலையம். அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து விவசாய நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து போராட்டம் பண்ணார். டிவிகே தலைவராக போய் போராட்டம் பண்ணார் ஆட்சிக்கு முன்னாடி. ஆமாம், டிவிகே கட்சி தொடங்கி முதல் போராட்டமும் அதுதான். விஜய் அதுக்கு முன்னால் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம், காவேரிக்கான போராட்டம், இந்த மாதிரி நிறைய இதில் கலந்துக்கிட்டாலும் இந்த கட்சி தொடங்கி கட்சி தலைவராக பங்கேற்றது பரந்தூர் விமான நிலைய போராட்டம் தான். இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த ஏரியா மக்களுக்கு, ஏகனாபுரம், பரந்தூர் அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க வந்து இப்போ ஆணி திருவிழாலாம் கொண்டாடி ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து வில்சன் திமுக எம்பி அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. கேள்வி கேட்டு எழுத்துப்பூர்வமான அந்த கேள்வியில் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி 2-3 கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து இந்த திட்டங்களை வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், மத்திய அரசு, மாநில அரசு இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னோ அல்லது மாற்று இடத்துல ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னோ எங்களுக்கு புதுசாக எந்த பரிந்துரையும் மாநில அரசுலேருந்து வரல அப்படின்னு சொல்லி இடையில அது பேசப்பட்டு. அப்போ மாநில அரசோட முடிவு என்ன அப்படிங்கிறது அறிவிக்கப்படாமல் இருக்கு. அது விவசாயிகள் சார்ந்த ஒரு பிரச்சனை. பட்ஜெட் தொடரில் வந்து அது சம்பந்தமாக ஏதாவது அறிவிப்பு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வரலாம். ஏரி குளங்கள்லாம் நிறைய இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம். சார், இப்போ ஏற்கனவே வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இங்கே நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து கடனில் சுமத்திட்டாங்க அப்படின்னும், அது குறித்து நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கைலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதோட தாக்கம் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல்ல இருக்குமா? அதாவது அந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கிற அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் கொடுப்பாங்க இதில்? அது வந்து நம்ம வெள்ளை அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் பட்ஜெட்டுக்கு தயார் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை சார்ந்து தான் இருக்கும். அது பெரிய அளவில் பெரிய தாக்கமாக இருக்காது.
பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எதுவும் எதிர்பார்க்கப்படுமா? இல்லை நம்ம ஃபுல்லாக பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போனால் கூட திட்டங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தோட எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் நடக்கும், பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அடுத்து வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ரெண்டுக்கு அப்புறம் வந்து மானிய கோரிக்கைகள், ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள், பள்ளிக்கல்வித்துறை இருக்கும், உயர்கல்வித்துறை இருக்கும், வேளாண்மைக்கு இருக்கும், தொழில்துறை இருக்கும், எம்எஸ்எம்இ இருக்கும், சுகாதாரத்துறை, இந்த ஒன்றுக்காக தனித்தனியாக மானிய கோரிக்கை நடக்கும். அதில் வந்து நிறைய விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதங்கள் அடிப்படையில் திட்டங்கள், அந்த நிதி ஒதுக்கீடு எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு மாதம் நடக்கும்போது சட்டசபையில் வந்து என்னென்ன சைகை காட்டுவாங்க, ஏற்கனவே சிஎம் வந்து இப்படி ஒரு சைகை காட்டினாரு, அது சர்ச்சையானது. அதுக்கு இவர் சபாநாயகர் கூட என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சைகை காட்டினாரு அப்படின்னு. இப்போ யூடியூப்ல நிறைய விவாதங்கள் எல்லாம் இந்த சைகை காட்டுவாங்களா, இல்லை இந்த சைகை காட்டுவாங்களா, அந்த மாதிரி நிறைய இப்படி காட்டுவாங்களா, அந்த இது இப்படி காட்டுவாங்களா, நிறைய விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடர் இந்த ஒரு மாதம் எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு. இன்னும் அமைச்சர்கள்லாம் புதிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து மானிய கோரிக்கையில பதில் கொடுக்கணும். அது எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. ஏற்கனவே கடந்த சட்டம் பேரவையிலலாம் நம்ம பார்த்துருந்தோம் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு. எதிர்கட்சிகள் இது எந்த அளவுக்கு விவாதத்தை கிளப்ப தயாராக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ எதிர்கட்சிகள் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பிரச்சனைகள் வந்து பரந்தூர் விமான நிலையம் ஒரு பிரச்சனை, அடுத்து வந்து ஆணவ கொலை நிறைய நடக்குது அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் மரணம், சிறையில் வந்து நடந்த ஒரு மரணம், அது நாகர்வேலி ஜெயிலில் நடந்தது அது. அப்புறம் வந்து 100 கோடி அந்த பட்டா போட்டது, பழனி கோயில் நிலத்தை வந்து 100 கோடி பட்டா போட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக அங்கே வரும். இது மட்டும் இல்லாமல் சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்ல, நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். இப்போ இந்த அம்மோனியா கேஸ் லீக் நடந்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் திடீர்னு நடந்துடும். அது வந்து ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக திறமை இல்லை, அவங்க கண்காணிக்கல அப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இவர் ஆதவர்ஜனா வந்து தேர்தலுக்கு முன்னாலே ஒரு பணியாளர்கள் வந்து வச்சுருந்தாங்க. 234 தொகுதிகளுக்கும் அவங்க வந்து சர்வே எடுத்தாங்க. ஒரு டீம் சர்வே எடுத்து தொகுதியில் என்ன பிரச்சனை, திமுக எப்படி இருக்குது, அதிமுக எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். இதில் அவங்க அந்த வேலை செஞ்சவங்கலாம் திமுக டீம்லேயே உள்ளே இருந்து வேலை செஞ்சாங்க டிவிகேக்காக. அதே மாதிரி ஏடிஎம்கே டீமில் உள்ளே இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாமே அங்கங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு அவங்க அங்கேருந்து தகவல் சொல்லதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு கேள்வி நேரம் அப்படின்னா முதல்ல எழுதி கொடுத்துருவாங்க. எம்எல்ஏக்கள் வந்து எழுதி கொடுப்பாங்க, அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. ஓகே, மானிய கோரிக்கைகள் வந்து அவங்க நீண்ட நேரம் அவங்க பேசுவாங்க. கடைசியாக அந்த அமைச்சர், அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த அமைச்சர் பேசுவார். அதுக்கு வந்து நம்ம அந்த ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பேசிடலாம், அதிகாரிகள் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கிடையில் 0 ஹவர்னு உண்டு. கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே அந்த நேரம்லாம் நேரம், அந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் வந்து எந்த ஒரு கேள்வினாலும் கொண்டு வரலாம், ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட கொண்டு வரலாம். அப்போ அந்த நேரம்லாம் நேரத்தில் என்ன குற்றச்சாட்டு வைக்க போகிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத அமைச்சர்களும் தயாராக இருக்கணும், முதலமைச்சரும் தயாராக இருக்கணும். இப்போ அதுக்கு தான் இவங்க ப்ரிப்பேர் ஆகணும். மற்ற எல்லாமே முதல்ல எழுதி கொடுத்துருவாங்க, பதில் சொல்லிடலாம், அதெல்லாம் நடந்துடும். இப்போ நேரம்லாம் நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, இதுக்கு வந்து உளவுத்துறை ஸ்ட்ராங்காக இருக்கணும். உளவுத்துறை இருந்ததுன்னா அங்கே இது பண்ணுவாங்க. அதுபோல் இவங்க டிவிகேலேருந்து உள்ள அனுப்பப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லணும் இன்னைக்கு வந்து திமுகலேருந்து இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இவங்க ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகி அந்த புள்ளி விவரங்கள், அவங்க ஆட்சியில் நடந்தது, ஏன் உங்கள் ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ரெடி. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா மார்க்கண்டையன் அப்படின்னு சொல்லி விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ, அவர் இந்த எலும்பு நரம்பெல்லாம் பேசி கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ மார்க்கண்டையன் கைதுக்கே வந்து யார் எதிர்வினை ஆற்றினா அப்படின்னு பார்த்தோன்னா வன்னியரசு. அவர் வந்து விசிக்கு அமைச்சர். கண்டிப்பாக. அப்போது டிவிகேலேருந்து யாரும் அதுக்கு பெருசாக பதில் சொல்லலை. நிர்மல்குமார் சொன்னால் கூட அப்படியே மலுப்பில் பதில் சொல்லிட்டு போனார். வன்னியரசு தான் என் எலும்பு எல்லாருக்கும் தானே எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையாக சொன்னார். அப்போது இந்த அமைச்சர்கள் எந்த அமைச்சர் பதில் சொல்லுவாங்க, கூட்டணி கட்சி அமைச்சர்கள் சப்போர்ட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து இவங்க தயாராவாங்க சட்டசபையில். சட்டசபையில் இன்னொன்று சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபுல்லாக லைவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், மானிய கோரிக்கை முழுக்கவே நேரலை. இப்போ திமுக ஆட்சியில் தான் நேரலைன்னு கொண்டு வந்தாங்க. கேள்வி நேரமும் சிஎம் பேசுறது, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பேசுனா கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டிவிக்கே வந்து ஃபுல்லாகவே லைவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லைவ் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த லைவ் கொடுக்கும்போது அங்கே என்ன நடந்தாலும் யார் கோமாளித்தனம் பண்ணாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ இது கட் பண்ணி வெட்டி ஒட்டிலாம் ஒளிபரப்ப முடியாது. அப்போ நேரலை அப்படிங்கும்போது அதுக்கு தக்கனதான் எதிர்கட்சிகளும் தயாராக இருப்பாங்க, ஆளுங்கட்சியும் தயாராக இருப்பாங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அங்கே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவாக அதிமுக தரப்புலையோ மற்ற கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? தாவேக்காவுக்கு ஆதரவாக அதிமுக இருக்க மாட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் கடுமையாக வந்து தாவேக்காவுக்கு எதிர்நிலையை தான் எடுப்பாங்க. எடுத்து கடுமையாக அவங்க பேசுறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து நீங்கள் போய் ஆதரவு கொடுக்க முடியாது. ஆதரவு கொடுத்தோன்னா தகுதி நீக்கம் ஆயிரும். கொறடா உத்தரவை மீறி நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் தான் ஒரு கொறடா யார் அப்படிங்கிறத சபாநாயகர் அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சட்டசபை கூடும்போது தான் அது தெரியும். இப்போ அதிமுக கொறடா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கல, ஆர்வ கோளாறுல ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தகுதி நீக்கமாயிரும், எம்எல்ஏ பதவி போயிடும். அப்போ அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால வந்து அதிமுக வந்து எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. காங்கிரஸ் வந்து டிவிகேவை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து காங்கிரஸ் அமைச்சர் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களும் புதுசு தான். சட்டசபையில் வந்து அவர் ராஜேஷ்குமார் சீனியராக இருந்தால் கூட விஸ்வநாதன் வந்து புதுசாக வந்திருக்கிறாரு. அவர் சட்டசபைக்குள்ள அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் இது பண்ணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. போட்டு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசுறாரு. அமைச்சர் ராஜ்மோகன் வந்து போராட்டத்தில் எல்லாமே வந்து கருத்து சொல்றது, கவிதை சொல்றது, ஏதாவது இலக்கியத்துவமாக பேசுறது, அதில் தான் நான் ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன விஷயம், மக்களுக்கு என்ன வேணும், அந்த திட்டங்களை பற்றி நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். அவர் நிலாவுக்கு ஆம்ஸ்டாங் போனார், ஆம்ஸ்டாங் போகும்போது எவ்வளோ புத்தகத்தை தூக்கிட்டு போனார் அப்படின்னு. அப்போது நம்ம இருக்கிற பாடத்திட்டங்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதாவது மாற்றனா எல்லாத்தையும் மாற்றுறது கிடையாது. முதல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது நமக்கு சரிப்பட்டு வருமா, இதில் எதை மாற்றணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றணும். உங்களுக்கு பாடப்புத்தகத்தை பிரிச்சே பார்க்காம இப்போ என்ன கல்வி முறை இருக்குது, எப்படி அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் தான் வந்து ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வெல்லாம் பண்ணோம். அது எமிஸ் அப்படிங்கிற முறைப்படி ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாமே புதுசு அப்படின்னு நமக்கு புதுசாக இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ சென்னைக்கு போகிறோம், சென்னையில் போய் மெட்ரோவில் போகிறோம், சென்னைக்கு மெட்ரோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அது என்னுடைய அறியாமை. சென்னையில் ஏற்கனவே மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு, நான் முதல்ல மெட்ரோவில் போகிறேன் அப்படி தான் நான் சொல்லணுமே தவிர அதே மாதிரி இப்போ பாடத்திட்டங்களில் என்னெல்லாம் இருக்குது, இதில் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து கவிதை சொல்கிறேன், இலக்கியம் சொல்கிறேன், பட்டிமன்ற வசனங்களை வந்து மேடையில் பேசிட்டு போகிறது வந்து அது சரியாக இருக்காது. அவர் வந்து சட்டசபையில் எப்படி பேசணும், மேடையில் எப்படி பேசணும், செய்தியாளர் சந்திப்பில் எப்படி பேசணும், மக்கள்கிட்ட நேரடியாக சந்திக்கும் போது எப்படி பேசணும் அப்படின்னு இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி நம்ம கவிதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இலக்கியம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது எடுபடாது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இன்னொன்று அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சுன்னா ரொம்ப கட்டமாக பேசுவார் எதாக இருந்தாலும். இவர் ராஜ்மோகன் வந்து ரொம்ப இலக்கியம் பேசுவார், இலக்கியம் பேசுவார். இப்போ 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த 1 மாத கூட்டம் வந்து ஒரு அதிருப்தி உண்டாக்கிறோம். இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக என்ன பாயிண்ட்டு என்ன பதில் அப்படி சொல்லணும். நீ மட்டும் செய்யலையா, நீ அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்புறமாக பேசிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு மாற்றணும்னு சொல்லி தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர்கள் வந்து தயாராக இருக்கணும். இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மானிய கோரிக்கையில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கைகள் தான் வைக்க முடியுமே தவிர குற்றச்சாட்டுகள் அதிகமாக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்குது, 2 மாதம் தான் கடந்திருக்குது டிவிக்கு ஆட்சிங்கிறது. இப்போ தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பெரிய அளவில் நீங்கள் குற்றச்சாட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நாங்கள் அதை கண்காணிக்கிறோம், ஆய்வு பண்ணுறோம், அதை சரி செய்கிறோம் அப்படின்னா டிவிக்கு உடனே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நிர்வாக சீர்கேடாக அது இருக்காது. 2 மாதத்தில் பெருசாக அவங்க எதுவுமே செய்யலை. அப்படிங்கும்போது இந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அல்லது முதல் மானிய கோரிக்கை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கைகள் அதிகமாக வைக்கலாம், குற்றச்சாட்டுகள் வந்து கம்மியாக தான் வைக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். நீங்கள் அதை செஞ்சீங்களே செய்யலையே, இல்லை நீ உங்கள் நிர்வாகத்தில் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதிகபட்சமாக கோரிக்கைகள் வைப்பாங்க. அந்த கோரிக்கைகளுக்கு என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அமைச்சர்கள் ப்ரிப்பேராக இருப்பாங்க. அதிகாரிகள் வந்து அதுக்கான முழு நேரமாக எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் மானிய கோரிக்கை நடக்கும்போது உள்ளே தான் இருப்பாங்க. சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அங்கே பதில் கொடுத்துட்டே இருப்பாங்க. டேட்டாவானாலும் சரி, இதுக்கு முன்னால் நடந்த அந்த ஹிஸ்ட்ரினாலும் சரி, எல்லாமே உடனே கொடுப்பாங்க. அது அமைச்சர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அங்கே போய் பட்டிமன்றம் பேச போகிறோமா இல்லை மக்களுக்கான கோரிக்கைகளையோ திட்டங்களையோ பேச போகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது. சரி, இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல்ல வேறு எந்த துறையில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? எந்த துறையை இவங்க அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? எந்த துறை மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது வந்து
டாஸ்மாக் வந்து அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மாகில் என்ன கோரிக்கை வைக்க போகிறாங்க, என்ன திட்டங்களை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா டாஸ்மாகில் வந்து பார் எல்லாம் குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து எலைட் பார், அந்த மாதிரி மணமகிழ் மன்றம், அந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் வசதியானவங்க உட்காந்து சரக்கடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 மதுபான ஆலைகள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். 6 பீர் கம்பெனிகள் இருக்குது. இப்போ இவங்க தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஆட்சி வந்தோன்னா மிடாஸ் சசிகலா அவங்க கம்பெனி சரக்கு, டிஎம்கே ஆட்சி வந்தோன்னா டிஆர் பாலி ஜெகத்ரட்சன் அவங்க கம்பெனி சரக்கு, இந்த மாதிரியானதான் சரக்கு சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இருக்கும் உங்களுக்கு அந்த 11 கம்பெனி பிராண்டும் உள்ளே இருக்கும். இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த 6 பிராண்டு சொல்கிறேன்ல பீர், அதில் வந்து சிலது கூலிங் இருக்கும், சிலது கூலிங் இருக்காது. அப்போ எது சேல் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்க போகிறாங்க. மாற்றி அமைச்சு ஒரு 54 வகையான வெளிமாநில மதுபானங்கள்லாம் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது இது வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து டிவிகே அரசாங்கம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. போதையில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு வருமானம் முக்கியம், ஆட்சி நடத்துறதுக்கு வருமானம் முக்கியம். அப்போ போதையை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு டாஸ்மாக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருமானத்தை பெருக்கிட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து அதிகமாக கொண்டு போவோம் அப்படிங்கிறதான். மணமகிழ் மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணமே வந்து ஜிஎஸ்டி பெரிய அளவில் அங்கே கிடையாது. மத்திய அரசுக்கு வந்து வரி அதிகமாக கட்டுறதை விட மாநில அரசுக்கான வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கேன் சார் பொதுமக்கள். எதிர்ப்பு என்ன திட்டம் செஞ்சாலும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தான் இருக்கும். அது யார் எதிர்ப்பு தெரிவிக்க அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து ஸ்கூல் பக்கத்தில் கடை இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்தில் கடை இருக்கக்கூடாது, பார் இருக்கக்கூடாது அப்படின்னா அது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மணமகிழ் மன்றம் அப்படிங்கிறது சிட்டியில் தான் மேக்சிமம் இருக்கும். அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பாக இருக்காது. எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாலும் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனால் ஒரு வருமானத்தை உண்டாக்கிட்டு தான் அடுத்த நலத்திட்டங்களுக்கு போக முடியும். அதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த அரசு செஞ்சுக்கிட்டுருவாங்க. நிச்சயமா சார். சார் அப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும்? இதில் அதிமுக திமுக சேர்ந்து செயல்படுவாங்க, எவ்வளோ வெளிநடப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த மாதிரி சைகைகள்லாம் காட்ட போகிறாங்க, எந்த மாதிரி எதிர்வினைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு அதுலேயும் லைவ் வேறு சொல்லியிருக்காங்க, முழு நேரமும் காமிக்கப்படும் அப்படின்னு. ஸோ இந்த பட்ஜெட் தவேக்காவோட முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனாலையும் ஏற்கனவே நடந்த பல சம்பவங்களையும் வச்சு இந்த பட்ஜெட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக தான் அமையுது. தொடர்ந்து பார்க்கலாம் பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. லைவ்ல சந்திப்போம். கண்டிப்பாக சார்.